வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, குழந்தைக்கு நம்ம எப்படி சட்டை தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் பேசிக் கிளாஸு 1, 2 போட்டிருக்கேன். இப்போ திருப்பியும் கோடைக்கால விடுமுறையை ஒட்டி கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். அதனால் திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். புதுசாக கற்றுக்கிறவங்க பிகினர்ஸ் எல்லாம் பார்த்து அழகாக கற்றுக்கோங்க. ஈஸியான மெத்தடில், அதாவது என்கிட்ட நேரில் வந்தால் எப்படி சொல்லி தருவோமோ அந்த மாதிரி நான் சொல்லித்தரேன். பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு நோட் எடுத்து எழுதிக்கோங்க. பேபி சட்டை அப்படி சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பாடி உயரம், பாடி சுற்றளவு, கழுத்து அகலம், ஷோல்டர், மேல் கழுத்து ஆழம், முன் கழுத்து ஆழம், பின் கழுத்து ஆழம், ஆம்கோல், ஓப்பன் பீஸ் உயரம், ஓப்பன் பீஸ் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அளவும் நான் இதில் கொடுத்துருப்பேன். அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆம்கோல் பக்கம் என்னென்ன நான் இங்கே மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கணும் அதை பார்த்துட்டு அப்படியே எழுதிக்கோங்க. இது ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, அதுக்கு நேராக அந்தந்த நம்பர் போட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே எழுதிக்கோங்க. தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஒன்றா பார்த்து எழுதிக்கோங்க. இதை பாருங்கள், தெளிவாக காட்டுறேன். நான் ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான் இந்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே எழுதிக்கோங்க. பாடி உயரம், பாடி சுற்றளவு, கழுத்து அகலம், ஷோல்டரு, முன் கழுத்து ஆழம், பின் கழுத்து ஆழம், ஆம்கோல், ஓப்பன் பீஸ் உயரம், ஓப்பன் பீஸ் அகலம். அப்புறமா இந்த மாதிரி ட்ராயிங்கு கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டுட்டு முன் கழுத்து, பின் கழுத்து எல்லாம் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒன்றா வரைஞ்சி எடுத்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணும் போது நல்ல உதவியாக இருக்கும். ட்ராயிங் பண்ணிட்டோமா? பண்ணிட்ட பிறகு இப்போ எப்படி தியரிக்கல், ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். இப்போது இங்கிலீஷில் சில பேர் கேட்டிருக்காங்க, அதனால் நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கணும். பாருங்கள், டேக் தி cloth and fold it into the 4 pieces. Note border should come in this side. Measure and mark the height from the bottom to top and mark the baby width also. Mark the back neck, shoulder, front neck and armhole. Cut the height first, then body width and armhole bend. After cutting and shoulder, cut the breadth of the front neck, then cut the breadth of the back neck. Cut the front open in the body piece. Cut another piece by measuring the open piece of bottom பட்டி piece. இது வந்து ஸ்டிச்சிங் மெத்தடு. மேலே வந்து கட்டிங் மெத்தட், இது வந்து ஸ்டிச்சிங் மெத்தடு. இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. Join the front and back shoulder pieces. Join the open piece in the front open of the body and put the stitch. Then fold into side and make the stitch in it. Stitch the neck with 1/4 inch folding. Make another folding, put a stitch on it. Stitch the armhole with 2 folding. Close the body sides and stitch side open with a 1 inch from bottom of the body. இது வந்து நம்ம கிளாஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லி தருவேன். அப்போது உங்களுக்கு புரியும். இப்போது நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக எழுதின நோட்ஸை தான் உங்களுக்கு இப்போ போடுறேன். அதுக்கப்புறமா நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர கிளாஸும் போடுவேன். அதை பார்த்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் தெரியாதவங்களுக்கு பாடம் படிக்கிற மாதிரி படித்தா தான் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், தமிழில் வெட்டு முறை. துணியின் கரை பகுதி ஓரத்தில் வரும்படி நன்றாக மடிக்கவும். பிறகு டேப் வைத்து மேலிருந்து கீழாக உயரம் வைத்து சுற்றளவு அளந்து கோடு வரைந்து கொள்ளவும். அதன் பின் கழுத்து அகலம், ஷோல்டர், முன்கழுத்து, பின் கழுத்து, ஆம்கோல் ஆகிய அளவுகளை சரியாக அளந்து வைக்கவும். முதலில் உயரம் சுற்றளவு வெட்டவும், ஆம்கோல் வளைவு வெட்டவும். ஷோல்டர் முதலில் உயரம் சுற்றளவு வெட்டவும், ஆம்கோல் வளைவு வெட்டவும். ஷோல்டர் மடிப்பு வெட்டியதும் முன்கழுத்து ஆழம் வெட்டவும். பிறகு பின்கழுத்து ஆழம் வெட்டவும். பாடி பீஸ் முன்பகுதியில் ஓப்பன் வெட்டவும். பிறகு ஓப்பனில் உயரம் அளந்து மற்றொரு துணியில் வெட்டிக்கொள்ளவும். இது வந்து தைக்கும் முறை. முன்பகுதி பின்பகுதியை
ஒன்றாக வைத்து ஷோல்டர்களை இணைக்கவும். பிறகு ஓப்பன் பீஸ் பாடியின் மேல் பகுதியில் ஓப்பனில் வைத்து தையல் போடவும். பிறகு அதன் மேல் தையல் போடவும். பிறகு இரண்டாக மடித்து உள்பக்கம் தையல் போடவும். கழுத்து பகுதியை 1 இன்ச் அளவு துணியை மடித்து தையல் போடவும். பிறகு மீண்டும் இன்னொரு முறை மடித்து தையல் போடவும். கை ஹாம்கோல் பகுதியையும் 2 முறை மடித்து தையல் போடவும். பிறகு பாடி சுற்றளவை 1 இன்ச் அளவு இணைத்து தையல் போடவும். 1 இன்ச் அளவு குறித்து தையல் போடவும். பிறகு 2 இன்ச் சைடு ஓப்பன் இடவும். பிறகு பாட்டம் 1 இன்ச் மடித்து தையல் போடவும். இது நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைனாக படித்து அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணலாம். இது பேசிக்காக சொல்லித்தரவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தால் நான் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது உதவும். இப்போது முதல்ல கற்றுக்கிறவங்க இதை பார்த்துட்டு அழகாக கற்றுக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஒன்றா போடுறேன். இப்போது குழந்தைக்கு தான், அதாவது பிறந்த குழந்தைக்கு நம்ம அழகாக தைக்கணும் ஃபஸ்ட்லேருந்து பேசிக்லேருந்து கற்றுக்கிறதுக்காக அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம். 1 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி அளவில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது ஒரு 1/2 மீட்டர் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் இருக்கிற மாதிரியே 2ஆக ஃபோல்டு பண்ணி கழுத்து உயரம், 3 கழுத்து, பின் கழுத்து, ஆம்கோல் சைடெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு பாட்டம் 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுடணும். ஊக்கைப்பட்டிக்கு 1 இன்ச்சு வெட்டி எடுத்துக்கணும். பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, நெக் பீஸு எல்லாத்தையுமே தனித்தனியாக வெட்டி எடுத்துட்டு இந்த ஓப்பன், அதாவது கீழே சைடு கட்டு ஓப்பன் வைக்கணும். ஸ்லீவு இதுக்கு நான் வைக்கலை, சின்ன குழந்தைன்றதுனால ஸ்லீவ் வைக்கலை. வேணும்னா நம்ம ஸ்லீவ் 2 இன்ச்சு 3 இன்ச்சில் கூட ஸ்லீவு வெட்டி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஆனால் முதல்ல பேசிக்கு கற்றுக்கிறவங்களுக்கு இது போதும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் இந்த குட்டி இதுவை கற்றுக்கோங்க. கற்றுக்கின பிறகு ஸ்டெப்பாக ஒன்றுன்னா நம்ம கற்றுக்கலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.